ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தனாஸ் க்ரீன் லைஃப். இன்றைக்கி நம்ம இட்லி தோசையே சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்களுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான சூப்பரான ஒரு கிறிஸ்பி தோசை தாங்க பார்க்க போகிறோம். அந்த தோசைக்கு காம்பினேஷனாக ஒரு அட்டகாசமான ஒரு சட்னியும் பார்க்க போகிறோங்க. அதுக்கு இப்போது 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு அரிசி மாவு எல்லாம் நல்லா கலக்கட்டும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த தோசை நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு நல்லா தண்ணியாட்ட கரைச்சிக்கோங்க. திக்காக இருக்க வேண்டாம், ரவா தோசை பதத்துக்கு இருக்கணும். இப்போ ஒரு கேரட் துருவி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு வெங்காயம் சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாம் சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் மாவு திக்காக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாட்டம் இருக்கணும் மாவு. இப்போ க்ளோஸ் பண்ணி 15 மினிட்ஸ் ஆகட்டும். அடுத்தது நம்ம பீட்ரூட் சட்னி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி வறுத்தது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதோட காஞ்ச மிளகாய் 4லேருந்து 5 உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 6-7 பல் பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் நீங்கள் சின்ன வெங்காயமே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பீட்ரூட்டை ஆட் பண்ணலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்தது ஒரு மீடியம் சைஸில் ஒரு பீட்ரூட், ரொம்ப பெரிய பீட்ரூட்லாம் இல்லைங்க, ஒரு மீடியமான ஒரு சைஸில் இருக்க ஒரு பீட்ரூட் தான் ஆட் பண்ணுறோம். பீட்ரூட் நல்லா வதங்கட்டும். கலர் சேஞ்ச் ஆகி வரும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட்டில் ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பீட்ரூட் சட்னிலாம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒரு சில குழந்தைங்க பொரியல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா டேஸ்ட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா 2-3 தோசை சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதோட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தாளிப்பு வேணும் அப்படின்னா தாளித்து எடுத்துக்கலாம், இல்லைனா இப்படியே சாப்பிட்லாங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். தோசை மாவு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் தோசைக்கல் நல்லா சூடாகணுங்க. அப்போ தான் தோசை கிறிஸ்பியாக வரும். ரவா தோசை எப்படி ஊற்றுவோமோ அந்த மாதிரி இந்த தோசையும் ஊற்றிக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுங்க. திருப்பி போடணுன்னு அவசியம் இல்லைங்க, அப்படியே நீங்கள் வேக வச்சு திருப்பிட்டா போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஓரளவு கிறிஸ்பியாக இருக்குன்னு. அடுத்த தோசை உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், கல் சூப்பராக காஞ்சிருக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. கல் நல்லா காஞ்சதும் தோசை விட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கிறிஸ்பி ஆகும் தோசை. தோசை நல்லா மொறுன்னு இருக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.